நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நிறைய பேர் தூக்கு போட போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் தூக்கு போட போயிட்டீங்க. ஒரு அமானுஷ்யமான சக்தி எங்களை ரொம்ப பயமுறுத்துது, பல பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்முடைய நிகழ்ச்சியிலே கேட்டிருக்கோம். ஆனா ஆவூருங்கிற ஒரு கிராமத்திலேருந்து நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அமானுஷ்யமான சக்தி அல்லது பேய் ஒன்று இருக்கு, அது எங்க என்ன ஓட்டத்துக்குள்ள புகுந்து எங்களை தற்கொலைக்கு தூண்டுது அப்படின்னு அந்த தகவலை சொன்னாங்க. அந்த இடத்துக்கு ஒரு நேரடி விசிட் இன்னைக்கு. திருச்சி மணப்பாறையை சுற்றி இருக்கிற பல கிராமங்களில் மக்கள் பேய் பயத்தில் திகிலடைஞ்சு போயிருக்காங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு நம்ம நடந்தது என்ன குழு அங்கே போனது. நாம் போன நேரம் உச்சி வேலைங்கிறதால பேய் நடமாட்டம் இருக்குங்கிற அச்சத்தில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருந்தாங்க. அதனால் சாலைகளும் தெருக்களும் வெறிச்சோடி கிடந்தன. கிராமங்களை சுற்றிலும் பேய் விரட்ட பயன்படுத்தப்பட்ட பூஜை பொருட்களை பார்க்க முடிஞ்சது. மரங்களில் குடிசைகளில் மந்திரிக்கப்பட்ட பொருட்களை கட்டியிருந்தாங்க. ஆவூர், செங்கலாக்குடி, அரசிக்காடு, மண்டையூர், ஆவூர் பக்கத்தில் சாமினிப்பட்டி, மலையேரி, துறக்குடி, இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இந்த பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இவர் ஆவூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட சகோதரிக்கும் சமீபத்தில் பேய் பிடிச்சுதான். எங்கள் அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆகுது. கல்யாணம் ஆகி 6 மாதம் அவங்க தஞ்சாவூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அங்கே போயிட்டு இங்கே வந்து ஊருக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே வீட்டில் போயிட்டு ஒரே தலைவலி ரொம்ப இதாகிடுச்சு. அங்கேயும் தஞ்சாவூர்லையும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் வச்சு பார்த்தாங்க, அங்கே சரியாகலை. இதனால் அந்த பெண்மணியை தங்களோட கிராமத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்தப்புறம் அவரோட தலைவலி போகலை. சதா நேரமும் தலைவலியில் துடிச்சிக்கிட்டு இருந்ததால் மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போக முடிவெடுத்திருக்காங்க. திருச்சிக்கு ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி போய் ஒரு மாதம் வச்சுருந்தோம். எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு ஆஸ்பத்திரியிலே. அங்கேயும் டாக்டரும் எல்லா ஸ்கேனும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு, இந்தமாதிரி இது வந்து இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் போய் மெட்ராஸில் செங்கல்பட்டில் பார்க்கணும், அங்கே தான் இதுக்கு ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல தலைவலியில் துடிச்சிக்கிட்டு இருந்தவங்களோட நடவடிக்கையில் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தலைவரி கோலமாக எங்கேயோ வெறிச்சிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் புரியாத பாஷையில் ஏதேதோ உளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்க்கையில் என்ன மொழி தான் பேசுனே தெரிய மாட்டேங்குச்சு. என்னென்னமோ அது பாட்டில் வித்தியாசமாக பேசிச்சு. பேய் வெட்டுற பூசாரி வந்து கூட்டி காமிப்பெல்லாம் பேர் சொல்லாது, ஆனால் அது ஏதோ பேர் ஒரு மலையாளத்தில் பேசுகிற மாதிரி பேசுவேன். அந்த பூசாரிகளும் வந்து எனக்கு இந்த மொழி தெரியலை, அதனால் என்னை விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மந்திரவாதி பேயை தன்னால் விரட்ட முடியலன்னு சொன்னதும் இனி தெய்வந்தான் ஒரே வழின்னு கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போக முடிவெடுத்துருக்குறாங்க. இங்கே எங்கள் ஊரில் இந்த பங்குனி உத்திரம் முருகன் கோயிலில் வந்து சோறாக்கி போடுவாங்க, விசேஷம் பெருசாக இருக்கும். அன்றைக்கிங்க எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே போனோன்னே சாமி கிட்டே போக மாட்டேன்ருச்சு. கிட்டே போனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டு நாக்கெல்லாம் வெளியில் துருத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனவுடனே இங்கே எங்கள் ஊர் கருப்பு கோயில், பொன்னேரி கருப்பு கோயில் சாமி பூசாரி வந்து, சாமி வந்து உன் பிள்ளை மேலே வந்து பேய் இருக்குது, நீ உடனே போய் பார்க்கலன்னா உன் பிள்ளை காலை செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்களாம். அதோட இந்த பெண்மணியோட நடவடிக்கையும் ரொம்ப உக்கிரமாயிருக்கு. அதனால சாமியாடி சொன்னபடி அந்த பகுதியில் பிரபலமான மந்திரவாதி கிட்ட போயிருக்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு? யார் நீ? அவரு எருக்கங்குச்சியால அடிச்சு கேட்ட பிறகுதான் அந்த பொண்ணுக்கு 1 இல்ல 2 பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிய வந்துச்சான்.
பூசாரி கேட்டதுக்கு எனக்கு வந்து கறி, பூ, வளையல் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னுச்சு. அப்புறம் மறுநாள் நாங்கள் கூட்டி போனோம். ஒரு 4 நாள் கழித்து கூட்டிகிட்டு போனோம் திருப்பி. இங்கே கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு கறி வந்து ஒரு பேய் கிடச்சி, பூ, வளையல், பொட்டு இதெல்லாம் பொம்பளை பேய் கிடச்சி, கறி வந்து ஆம்பளை பேய் கிடச்சி. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கையில் கறியே சாப்பிடாது எங்கள் அக்கா. அங்கே போனோடனே 1/2 கிலோ கறியும் ஒரு ஆளுமா தின்னுச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாயிருச்சு அதை பார்த்தோன்னே. அப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கையே வந்துச்சு பேய் இருந்துச்சுன்னு. 2 இட்லி கூட சரியாக சாப்பிடாத அந்த பொண்ணு 8 இட்லி 1/2 கிலோ கறியை சாப்பிட்றத பார்த்து மிரண்டு போயிட்டாங்களாம். கடைசியாக பேயொற்றவர் அந்த பெண்ணோட தலைமுடியை கொஞ்சம் வெட்டி அதில் அந்த பேய்களை அடைச்சி புளிய மரத்தில் அடிச்சிட்டாராம். இவரோட சகோதரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஊரை சேர்ந்த நர்ஸ் வேலை பார்க்குற ஒரு பெண்மணிக்கும் பேய் பிடிச்சிட்டு தான். அந்த பேயை ஓட்டுறதுக்காக அந்த நர்ஸை வெளியில் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த பெண்ணோட தலையில் பெரிய கல்லை தூக்கி வச்சு பேய் விரட்டுற பூஜையை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணும் அந்த பெரிய கல்லோட வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு மேலே பிடிச்சி இந்த பேய்ங்கிறவர் வந்து ஒயின் ஷாப்புக்கு அடிக்கடி போவார். என்னை கொண்டு ஒயின் ஷாப் பக்கத்துலேயே விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து ஒயின் ஷாப் பக்கத்துலேயே கொண்டு போய் அவரை முடியை எடுத்து அதுக்கப்புறம் வச்சு அடித்தாங்க. இப்படி பேய் பிடிச்சதாக சொல்லப்படுற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வினோதமாக அவங்க சக்திக்கு மீறி நடந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. இந்த கிராமத்துக்கு பேய்கள் வந்ததுக்கும் வினோதமான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. பக்கத்தூரில் பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்துருக்கு. பக்கத்தூரில் இழுப்பூரில் வந்து பூசாரியை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செஞ்சாங்க. ஆற்று ஓடையில் போய் இதை போட்டுருங்கன்னு அவங்க ஊருக்காரங்கள்ட்ட 4 பேர்த்துக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஆற்று ஓடையில் போட சொன்னதுக்கு முச்சந்திலேயே நடுப்பாதையிலேயே மக்கள் நடமாட்டம் இருக்க பாதையிலே போட்டு போயிட்டாங்க. அந்த சாக்கு உளுந்து அப்படியே நட்டம் நின்றுருக்கு சாக்கு. சாக்கு மூட்டை நட்டமாக நின்னதும் அதை போட்டவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். திரும்பினா பேய் அடிச்சிடும்னு 4 பேரும் அப்படியே கையை கோத்துக்கிட்டு திரும்பாமல் பின்னாடியே நடந்து வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாம். அந்த மூட்டை தான் தங்களோட ஊருக்கு பேய் வர காரணம்னு இந்த கிராமத்து மக்கள் உறுதியாக நம்புகிறாங்க. இந்த ஊரை சேர்ந்த சக்திங்கிற விவசாயி மது அருந்த ஆவூர் போயிருக்காரு. போயிட்டு வர வழியில இந்த மூட்டையை பார்த்துருக்காரு. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக திறந்திருக்காரு. உள்ள பேய் விரட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இருக்க அப்படியே திகிலடைஞ்சு போயிட்டாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூட்டையை திறந்து பார்த்து திகிலடைஞ்சு போன சக்தி அதுக்கு பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. தான் என்ன செய்கிறோம்னு தெரியாமல
பைப்பை ஓட்ட பயன்படுத்துகிற பசையை தின்னுட்டாராம். உடனடியாக அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரை வண்டியில் ஏற்றவே முடியலையாம். ஒல்லியான தேகம் உள்ள அவர் தன்னை வண்டியில் ஏற்ற முயற்சி பண்ணினவங்களை பலமாக தள்ளி விட்டுருக்கிறாரு. கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகும் அவரோட அட்டகாசம் அடங்கலையாம். அங்கே போய் சேர்த்துருக்கும்போது அவர் என்ன சொன்னார், அங்கே உள்ள நர்ஸுகளை வந்து மரியாதை குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவங்க நாங்கள் பார்க்க முடியாதுன்னு வேற சொன்னாங்க. கோச்சிங்காதீங்க சிஸ்டர், கொஞ்சம் பாருங்கள், இவர் 2-3 நாளாகவே இது மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க பார்த்து அங்கே ஒத்து வரல. திருச்சி ஆர்த்திக் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே செக்கப் பண்ணும்போது மருந்துகள்லாம் எதுவும் இல்லை, நார்மலாகிடுச்சு. அது மவுண்டப்பூர்லேயே ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது நார்மலாகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. உயிர் பழிச்சுக்கிட்டாலும் அவரோட முன்னுக்கு பின்னான பேச்சு, முரட்டுத்தனமான நடவடிக்கை இது எதுவும் குறையலை. அப்புறம்தான் இதுக்கெல்லாம் முச்சந்தையில் கிடந்த மூட்டை தான் காரணமாக இருக்கும்னு நினச்சாங்களாம். அதனால் அந்த மந்திரவாதிக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவரும் சக்தியை அழைச்சிக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போனப்ப தான் விரட்டின பேய் தான் இவரை பிடிச்சிருக்கு, நான் அந்த மூட்டையை ஓடையில் புதைக்க சொன்னேன், முச்சந்தியில் போட்டது தப்பு, இப்போ இவருக்கு பூஜை பண்ணுறேன், ஆனால் அந்த பொருட்களை எல்லாம் யாரும் பார்க்க முடியாதபடி புதைச்சிடணும்னு சொன்னாராம். அவர் கொடுத்த பொருளை ஒரு சாக்கில் கட்டி கொண்டுட்டு வந்து ஒரு குளத்து ஓரத்தில் புதைச்சிட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஆகி வந்தோம். இப்போ அவருக்கு நல்ல இதில் இருக்குது, இப்போவும் நல்லா இருக்கார். ஊருக்கு சாபமாக வந்து சேர்ந்த அந்த மூட்டையை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட அந்த ஊர் இளைஞர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போவும் திகிலான ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த மூட்டையை புரட்டி பார்த்துட்டு திரும்ப நாங்கள் அவுத்து பார்த்தா அது உள்ளே ஏதோ சாக்கு, ட்ரெஸ்ஸு, பழைய எலுமிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. குச்சியால் வச்சு புரட்டி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் திடீர்னு ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா ஒரே ஃபயரு, நெருப்பாக பிடிச்சி அந்த இடத்துல உள்ள செடியெல்லாம் எரியுது. நாங்கள் அதனால் பயந்துட்டு நாங்கள் வேகமாக அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். இப்படி பேய் பிடிச்சவங்க கொஞ்ச நாளில் மந்திரவாதிகளால் குணமாக்கப்பட்டாலும் பேய் பிடிச்ச அறிகுறி தெரியறதுக்கு முன்னாலேயே சிலர் தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கிறது தான் தங்களுக்கு அதிர்ச்சியாகவும் அச்சமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். அதே மாதிரி எங்கள் ஊரில் நிறைய பேர் தூக்கு போட போயிட்டாங்க. காரணம் தெரியாமல் தூக்கு போட போனாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க, இது வந்து பேயோட வேலை தான், அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்க ஏன் தூக்கு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சின்ன பையன் கூட, ஒரு பையன் வீட்டில் அப்பா திட்டாருன்னு தூக்கு போட்டாங்க. ஆனால் அவங்க தூக்கு போட போய் எல்லாம் பையலெல்லாம் சேர்ந்து காப்பாற்றிட்டான். ஆனால் அவங்க அப்பா கேட்டால் அவளை திட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனை கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியலை, என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்கிறான். இவர் பேர் ராம்குமார், செங்காலங்குடி கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட கூலி வேலைக்கு போகிற ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சான். வேலை செய்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணோட நடவடிக்கை திடீர்னு மாறி இருக்கு. திடீர்னு 10 நாளைக்கு முன்னாடி ஆட்டோவில் இருந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னை இறக்கி விடுங்க, இந்த இடத்துல என்னை இறக்கி விடுங்க, இந்த இடத்துல என்னை இறக்கி விடுங்கன்னுச்சு. என்னடா இப்படி கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை நிப்பாட்டுறதுக்குள்ளே குதிச்சிட்டு அங்கே எனக்கு கொஞ்சம் நேரம் நின்று யோசனை பண்ணி இங்கிட்ட அங்கிட்ட திரும்பிட்டு, ஒன்றும் இல்லை ராம்குமார் போகலாம் அப்படின்னு சொன்னிச்சு. நீ என்ன திடீர்னு இருந்திருந்தாப்புல இப்படி பண்ணுறீங்களேன்னு, நான் பண்ணதே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் சாயங்காலம் வேலை முடிஞ்சு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு விறுவிறுன்னு போய் வீட்டு கதவை பூட்டி இருக்கு. சந்தேகமடைஞ்ச ஊர்க்காரங்க வீட்டு கதவை தட்டி தட்டி பார்த்துருக்காங்க. உள்ளே இருந்து பதிலே இல்லை. அப்போதான் உள்ளே ஏதோ விபரீதமாக நடக்க போகுதுன்னு உணர்ந்தாங்களாம். ஜன்னல் வழியாக பார்த்தப்ப அந்த பொண்ணு தூக்கு போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. கடப்பாறை எடுத்து உடச்சி உள்ளே போனோம். கரெக்டாக தொங்கிருச்சு. அப்புறம் டக்குன்னு அருவா இருந்துச்சு பக்கத்தில், எடுத்து அறுத்து பாதி உசுறு கொஞ்சம் இருந்த வாக்கில் காப்பாற்றிட்டோம். அதுக்கப்புறமும் அந்த பெண்ணோட விபரீத நடவடிக்கை அடங்கலையாம். இந்த பெண்ணும் அதோட சக்திக்கு மீறி நம்ப முடியாதபடி நடந்துக்கிறதா சொல்கிறாங்க. பக்கத்தில் சித்தாம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடிடுச்சு. நாங்கள் எங்களால் ஓட முடியாத சுச்சுவேஷனுக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு போய் மறித்து பிடிச்சிட்டு வந்தோம். என்னை ஏன்டா பிடிக்கிறீன்னு சொல்லி நாங்கள் 6 பேர்
6 பேர்த்தையும் ஒரே மூச்சில் ஒரே சுண்டில் எங்கள் 6 பேர்த்தையும் கீழே தள்ளி விட்டுருச்சு. இப்போவும் இந்த பொண்ணு அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுதான். அதனால கயிறு அருவாள் மாதிரியான பொருட்களை இந்த பெண்ணோட கண்ணில் படாமல் பார்த்துக்கிறாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் கைத்தை தூக்கிட்டு ஓடுது. அருவாள் எடுத்து நானாக வெட்டிக்கிறேன்டான்ட்டு போகுது. எதுக்க 10 பேர் போனாலும் ஒரே ஆளுமாக தள்ளி போடுது. இந்த பொண்ணு கூட இன்னமும் 10 நாளாக குணமாகவே இருக்குது. நாங்கள் இதனால 5 பேர் அந்த பொண்ணுக்கு தூங்காமல் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இளைஞரோட பேர் சதீஷ். இவர் பேய் பிடிச்ச ஒரு பெண்ணை பேய் விரட்ட அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாரு. அப்போது அந்த பேய் இவரை பிடிச்சிக்கிட்டு தான். அதனால் எந்த காரணமும் இல்லாமலேயே சுயநினைவை இழந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணினாராம். இது மாதிரி அவங்க கூட போகல. எனக்கு ஒரு நாள் பயந்து நான் வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அதனால் நான் எப்பொழுதும் வீட்டில் திட்டுவாங்க, நான் அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு போயிடுவேன். திடீர்னு ஒரு நாள் நான் தூக்குப்பட போயிட்டேன். எனக்கு தன்னறியாமல் நானே தூக்குப்பட போயிட்டேன். உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சண்டை போட்டு என்னை அடிச்சு விட்டாங்க. அடிச்ச முடிந்தேன் சுயநிலை இழந்தாப்புல நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு அப்புறம் நானும் இது மாதிரி 6 மணி ஆச்சுன்னா எங்கேயும் நான் போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறது. ஊர் மக்கள் தான் எல்லோரும் இப்போ ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்னதான் ரேஷனலிஸ்டாக இருந்தாலும், ஒரு பெரிய முற்போக்குவாதியாக இருந்தாலும், தொடர்ந்து தாங்க முடியாத துயரமும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்தால் எதையுமே கட்டுப்படுத்த முடியலை, கண்ட்ரோலில் மீறியே இருக்குது அப்படின்னா அவர் ஆன்மீகத்தையோ அல்லது அமானுஷ்யத்தையோ நம்பக்கூடிய ஒரு ஆளாக மாறி போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு தனி மனுஷனுக்கு எப்படின்னா ஒரு பகுதியில் அன்எக்ஸ்பிளைன்டு மிஸ்ட்ரியாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, அது நிறைய பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் நம்புவது இயல்பான ஒரு விஷயம்தான். தற்கொலைக்கு தூண்டுமா பேய்? இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. பொதுவாகவே தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க சில சிம்டம்ஸை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஆனால் இதுலேயும் கூட சில எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இருக்குது. ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, நாளைக்கு என்ன பண்ணணும், எதிர்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டங்கள்லாம் வகுத்துக்குவாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஆள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள வரும். அது வந்து சில நாள்லேயே தற்கொலை செய்து கொண்டவர்களும் கூட இங்கே உண்டு. இந்த திடீர் டிப்ரெஷனுக்கும் திடீர் தற்கொலைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத அறிவியல் உலகத்தால் இதுவரைக்கும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியலை. சிலர் காப்பாற்றப்பட்டுட்டாலும் சிலர் காரணமே இல்லாமல் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பீதியில் உறைஞ்சி போயிருக்கு இந்த கிராமம். இதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். அவர் தான் எங்கள் ஊருக்குள்ளே ரொம்ப சுற்றிக்கிட்டு திரிகிறாரு அப்படின்னு சொல்ல. இன்னொரு பொண்ணு வெளியிலேருந்து வேலை பார்த்து வந்த பொண்ணு காலையில் கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வயலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு வேப்ப மரத்தில் தூக்கு போட்டு செத்து போச்சு. அது எதனாலன்னு 2 பேர்த்த வச்சு பூசாரியை கூட்டிகிட்டு வந்து விசாரித்தோம். இப்படி அடிக்கடி நடக்குது, ஏற்கனவே ஒருத்தர் செத்தார், அதுவும் இப்படி தான் சொன்னாங்க. இப்போ இந்த பொண்ணும் இப்போ நேற்று வந்த பொண்ணு இப்படி ஆயிருக்கு என்னான்னு கேட்டப்போ, உங்கள் ஊருக்குள்ளே பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, முதல்ல ஊரை வந்து கட்டுப்படுத்தி ஒரு ஸ்டடிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார பல்புகள் கண்டுபிடிச்ச பிறகு பேய்ங்க எல்லாம் ஒழிஞ்சிடுச்சுன்னு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஆனால் அதுவும் இந்த கிராமத்தில் பொய்யாக்கி போயிடுச்சு. முதல்ல ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் மரத்துக்கும் லைட்டு போட்டு விட்டாங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குது, பளிச்சுன்னு ரோடு இருக்குது. ஆனால் ஒரு ஆளுகளோட பார்க்க முடியாது. எங்கள் சுற்றி உள்ள கிராமத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் செத்துருப்பாங்க இந்த 1 மாதத்துக்குள்ளே. ஆனால் செத்தவங்க பூரா எல்லாம் வந்து சிறு வயசு ஆளுக தான். 40 வயசு 22 வயசு இது மாதிரி ஆளுக தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் இது மாதிரியான நம்பிக்கைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இங்கே அதிக அளவில் தற்கொலைகள் நடந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு காரணம் பேய்களா உளவியல் பிரச்சனைகளாங்கிறது தான் புரியாத புதிராக இருக்கு. மனிதனுக்குள்ள பல்வேறு விதமான உணர்வுகள் இருக்கு. பாசிட்டிவான உணர்வுகள் இருக்கு, நெகட்டிவான உணர்வுகள் இருக்கு, டிப்ரெஷன் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, ஆன்மீகம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, பொறாமை அப்படிங்கிற உணர்வு இருக்கு. இப்படி பல்வேறு விதமான உணர்வுகள் இருக்கு. இதுல எது ஒரு மனிதனை அதிகமாக ஆட்கொள்ளுகிறதோ அல்லது ஆட்டி படைக்குதோ அது அவனை சரியாகவோ அல்லது தவறாகவோ வழி நடத்தும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.